காலையில் எழுந்தவள் தன் சித்தி தன்னை இங்கிருந்து துரத்துவதற்காக பரபரப்புடன் வேலை செய்து கொண்டிருந்ததை பார்த்தாள். திடீரென்று வாசலில் ஒரு காரின் சத்தம் கேட்டது. சித்தி கயல் சென்று பார்த்தார். அது PA விமல்தான் காரிலிருந்து இறங்கி கொண்டிருந்தார். வாங்க தம்பி வாங்க, என்ன இப்போ வீட்டுக்கு வந்திருக்கீங்க? காலையில் 11 மணிக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நாங்களே வரேன்னு சொன்னோமே என்று கயல் ஆர்வமாய் கேட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எங்கள் பாஸ் அவங்களுக்கு சாரீ கொடுத்து அனுப்புனாரு அப்படின்னு இதை கட்டிட்டு கல்யாணத்துக்கு வர சொன்னார். வரும்போது இந்த கார்லேயே கூட்டிகிட்டு வந்துடவும் சொன்னார் அப்படின்னு சொன்னான் விமல். இப்போ வந்து சாரீ கொடுக்குறங்களே, இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ்லாம் எப்படி தைக்கிறது? முன்னாடியே கொடுத்துருந்தா தைச்சிருப்போமே அப்படின்னாங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, பாஸ் கொடுக்க சொன்னார் அப்படின்னு. இந்தாங்க மேடம் அப்படின்னு பார்வதியிடம் சாரியை நீட்டினான் விமல். பார்வதியும் சாரியை வாங்கி கவரிலிருந்து பிரித்து பார்த்தார். அது சிவப்பு நிற புடவை, அழகாக இருந்தது. மிக விலை உயர்ந்ததாகவும் பார்த்ததுமே கண்டுபிடித்து விட்டாள் பார்வதி. அதனுடன் அதற்கான மேட்சிங் ரெடிமேட் ப்ளவுஸும் இருந்தது. ஓ, அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. என்ன செய்ய போகிறாரோ தெரியலையே அப்படின்னு மனதிற்குள் யோசித்தே கொண்டு இருந்தாள் பார்வதி. உடனே சித்தி கையில், பார்வதி போ, சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆயிரு, எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணுவாங்க, போ என்று அவசரப்படுத்தினாள். பார்வதியும் குளித்துவிட்டு ரெடியாகி வந்தார். அனைவரும் காரில் அமர்ந்தனர். கார் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. காரில் பார்த்ததுமே கயலுக்கு மனமே பொறுக்கவில்லை. புடவையும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது, இதை கட்ட இவளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. கார் இவ்வளவு வசதியாக பெரிதாக இருக்கிறது, குளுகுளு என்று இருக்கிறது. இந்த காரெல்லாம் நாம் இன்று ஒரு நாள் தான் போக முடியும். ஆனால் பார்வதியோ தினமும் இதில் தான் இருப்பாள் என்று மனதிற்குள் எண்ணி எண்ணி புழுங்கிக் கொண்டிருந்தாள் கயல். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து இறங்கியவர்கள் சிவனின் வருகைக்காக காத்திருந்தனர். அப்பொழுது கருப்பு நிற விலை உயர்ந்த கார் ஒன்று வேகமாக அவர்கள் முன் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவன் சினிமா நடிகர்களை மிஞ்சும் அளவிற்கு அவ்வளவு அழகாக நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்தவள் ஒரு கணம் கண்ணிமைக்கவே மறந்துவிட்டாள். பிறகு சுயநினைவிற்கு வந்தாள். அவளது முகத்தில் எந்த மாற்றத்தையும் காண்பிக்காமல் அமைதியாக நின்றாள். அப்பொழுதுதான் முதல் முறையாக அவளை நேரில் பார்த்தவன் போட்டோவில் பார்த்ததை விட நேரில் மிகவும் அழகாக இருக்கத்தான் செய்கிறாள் என்று நினைத்தான். அவளை படைத்த பிரம்மனே வந்து இப்பொழுது பார்த்தால் அவளின் அழகில் சொக்கித்தான் போவான். அப்படி ஒரு பேரழகு அவள். அழகான மீன் போன்ற கண்களும் அளவான கன்னங்களும் நீளமான கூந்தலும் கொண்டு அழகாக இருந்தாள். அளவான உயரத்துடனும் இருந்தாள். இந்த சிவப்பு நிற சாரியில் சும்மா மாறாக இருந்தாள். பெண்ணவள் அவளை விட்டு அவனது கண்களை அசைக்க முடியாமல் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே வந்து PA விமல், பாஸ். சொல்லு விமல், என்னாச்சு? எல்லாம் ரெடியா? போகலாமா என்று கேட்டான் சிவன். சார், எல்லாம் ரெடி, ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சிடுச்சு, உள்ளே போகலாம், வாங்க மேடம், நீங்களும் வாங்க என்றதும் சிவனும் ஒரு கணம் நிமிர்ந்து அவளை பார்த்தான். இருவரும் மாலை மாற்றிக்கொள்ள பிறகு தாலியை கட்டினான் சிவன். அதன் பிறகு ரிஜிஸ்டர் புக்கில் கையெழுத்து போடச் சொன்னார். முதலில் சிவன் போட்டான். பிறகு கையெழுத்துப்படும் போதுதான் அவனது பெயர் சிவன் என்று பார்வதிக்கு தெரிந்தது. கடவுளே, கட்டிக்க போறவனோட பெயர் கூட தெரியாம கல்யாணம் பண்ணியாச்சு. இப்பத்தான் அவரோட பேரே தெரிஞ்சிருக்கு. இனி என் வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு என்று கடவுளை வேண்டிக் கொண்டாள் பார்வதி. அவளின் சித்தப்பாவும் அத்தையிடமும் ஆசீர்வாதம் வாங்கினாள். ஆனால் சிவனோ அவளை கண்டுகொள்ளாமல் வெளியே வந்து விட்டான். சரி வாங்க மாப்பிள்ள, வெளியில போயிட்டாரு, நம்மளும் கிளம்பலாம் என்று பார்வதியின் சித்தப்பாவும் கையலும் அழைத்து கொண்டு வெளியே வந்தனர். பார்வதி தன் சித்தப்பாவை ஏக்கத்துடன் பார்த்தாள். தன் சித்தப்பாவுடன் காரில் போனவளை நிறுத்தினான் சிவன். என்ன அந்த காரில் போற, வந்து இந்த காரில் உட்காரு என்று பார்வதியை அதட்டினான். உடனே அவருடைய சித்தப்பா சங்கர், இல்லைங்க, இன்னைக்கு வீட்டில் கல்யாணம் தான் சிம்பிளாக முடிச்சிட்டிங்க, சாங்கியமெல்லாம் இருக்குல்ல, வாங்க எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பாலும் பழமும் சாப்பிட்டு வந்துடலான்னு அழைத்தாரு. சாரிங்க, எனக்கு அந்த சென்டிமெண்ட்லாம் எந்த இஷ்டமும் கிடையாது, நான் உடனே கிளம்பணும், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. பார்வதி, நீ வா, வந்து இந்த காரில் ஏறு என்று அதட்டலாய் கூறினான். சரிங்க, எங்கள் வீட்டுக்கு தான் வரல, நாங்கள் முறைப்படி வந்து பார்வதி உங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னான் சிவன். எதுக்கு நடிக்கிறீங்க? அதான் 1 கோடி ரூபாய் காசு கொடுத்தாச்சு இல்லை, அப்புறம் என்ன, இனிமேல் அவள் எனக்கு தான் சொந்தம், தேவையில்லாத இந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்டதும் சங்கரனுக்கும் பார்வதிக்கும் தலை சுற்றி போனது. கையலோ திருவென்று முழித்தாள். ஏன், உங்களுக்கு எதுவும் தெரியாத என்று கேட்டான் சிவன். நீங்கள் சொல்கிறது புரியல அப்படின்னு சங்கரன் கேட்டான்.
இதெல்லாம் நீங்கள் ஏதோ ஒன்று பேசி முடிச்சுக்கோங்க, என் வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தரத்தர என்று கைப்பிடித்து இழுத்து கொண்டு காரில் அமர வைத்து கிளம்பினான். பார்வதி என்ன சொல்வதென்றே தெரியாமல் இருந்தாள். தன் சித்திக்கு தன் மீது இவ்வளவு கோபமா? தன்னை பணத்திற்காக விற்று விட்டார்களா என்று மனதிற்குள் நினைத்து கண்ணீர் சிந்தினாள். இதை பார்த்த சிவனுக்கு கோபம் வந்தது. ஏன், இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்று கேட்டான் அதட்டலாய். இல்லை என்று தலையை மட்டும் மாட்டினாள் பார்வதி. சங்கரனும் கயலும் அதே காரில் வீட்டுக்கு வந்தனர். சங்கரன் தன் மனைவி கயல் மீது மிகுந்த கோபமாக இருந்தார். உன் மகளாக இருந்தால் இப்படி செய்திருப்பாயா? அவள் என் அண்ணன் மகள் என்பதற்காகத்தானே இப்படி செய்து விட்டாய். பாவம், அவள் மனதிற்குள் என்னென்ன நினைத்திருப்பார். தன் பெற்றோர் இருந்தால் தன் வாழ்க்கை இப்படி நடந்திருக்குமா? தன்னை பணத்திற்காக ஒருவருக்கு விற்று விட்டார்களே என்ன நொந்திருக்க மாட்டாளா என்று யோசித்தார். உடனே கயல், போது நிறுத்துங்க. என்ன அவளை ஒன்றும் இல்லாதவனுக்கா கொடுத்துருக்கோம்? எல்லாம் கோடீஸ்வரங்க தானே, நல்ல வாழ்க்கை தானே வாழப்போறா. அப்புறம் ஏன் இவ்வளோ வருத்தப்படுறீங்க என்று பேசினாள் தன் கணவரிடம். உன் மகளையும் இதே மாதிரி காசுக்கு யாருன்னா கேட்டா வித்துருவியா அப்படின்னு கேட்டார் சங்கரன். என் மகளுக்கு ஏன் அந்த நிலைமை? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க குத்துக்கள் மாதிரி அப்பாவும் அம்மாவும் நம்ம 2 பேர் இருக்கிறோம். அதனால் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்கன்னா. அழுது கொண்டே வந்த பார்வதியை பார்த்த சிவன், என்ன தேவையில்லாமல் எதுக்கு கண்ணீர் சிந்திட்டு இருக்க? போதும், ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாத என்று அதட்டினான். உடனே அவளும் கண்களை துடைத்து கொண்டு வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு மனதிற்குள் மட்டும் அழுது கொண்டு வந்தாள் பார்வதி. கார் ஒரு பெரிய பங்களாவை நோக்கி சென்றது. காரிலிருந்து இறங்கியவன் கதவை திறந்துவிட்டு வீட்டினுள் செல்ல ஆரம்பித்தான். 2 அடி சென்றவன் திரும்பி பார்த்தான். பார்வதி காரினுள்ளே இருந்தான். வந்து காரை திறந்து, ஏன் மேடம் இறங்கி வர மாட்டீங்களா? காருக்குள்ளேயே தான் இருப்பீங்களா என்று கேட்டான். இல்லைங்க, எனக்கு கார் டோர் ஓப்பன் பண்ண தெரியல என்றாள். ஒரு நிமிடம் யோசித்தவன் அவளுக்கு கார் கதவை எப்படி திறக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து விட்டு வீட்டினுள் அழைத்து சென்றான். வாசற்படி வந்ததும் அங்கேயே நின்றாள். ஏன் இங்கே நிற்கிற, உள்ளவா என்றாள். இல்லை, ஆரத்திலாம் எடுத்து என்று இழுத்தவள் முடிப்பதற்குள், எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிலாம் கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, வா என்று அழைத்து சென்றான். வீட்டினுள் சென்றதும் வீட்டினுள் இருந்த 2-3 வேலைக்காரர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஆச்சரியமாம். என்ன, நம்ம சார் சொல்லாமல் செய்யாமல் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை இதெல்லாம் பாட்டிக்கு தெரியுமோ தெரியாதோ என்று அவர்களுக்குள் முணுமுணுத்து கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் மாலையெல்லாம் கலட்டி ஹாலிலே வைத்துவிட்டு, வா உனது அறைக்கு, நமது அறைக்கு என்று அழைத்து சென்றான். வீடு மாளிகை போல் இருந்தது. அதை அவை திருத்திருவென்று பார்த்து கொண்டு இருந்தாள். இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ, வா அப்படின்னு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனான். அவருடைய படுக்கையறையும் மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றையும் அவள் பார்த்து கொண்டே இருந்தாள். 5 நிமிடத்தில் பாத்ரூமுக்கு சென்றவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது, நான் உடனே போகணும், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளு, என்கிட்ட கேட்குற மாதிரி இங்கே இருக்கவங்ககிட்டையும் கேளு, உனக்கு தேவையானதெல்லாம் அவங்க செய்வாங்க என்று கூறிவிட்டு சென்று விட்டான். பார்வதிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மணி 1 மணி ஆகி கொண்டிருந்தது. தனிமையில் இருந்தாள். மிகவும் பசி வேற இருந்தது. காலையிலிருந்தே அவள் எதுவும் சாப்பிடாமல் இருந்தாள். என்ன செய்வதென்று புரியாமலே இருந்தாள். இதே மாமா வீட்டில் சித்தப்பா வீட்டில் இருந்திருந்தால் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு பம்பரமாய் சுற்றி கொண்டிருந்திருப்பாள். தனிமையில் இருப்பதனால் என்ன செய்வதென்று யோசித்து வண்ணமே இருந்தாள். அப்பொழுது திடீரென்று கதவை தட்டும் சத்தம். மேம், உள்ளே வரலாமா என்றார்கள். இவள் அந்த வீட்டில் பணிபுரியும் பணிப்பெண். என்ன, சொல்லுங்க மேடம், ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா என்று கேட்டாள். இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று வீம்பாக பேசினாள். கையில் சார் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காரு, அதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு பக்கத்தில் இருந்த டேபிளில் வச்சாங்க. பசி தான் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே சமாளிச்சுக்கிட்டு கீழேயே நான் வந்து சாப்பிட்ருப்பேனேன்னாங்க. இல்லை மேடம், சார் கொடுக்க சொன்னார், அதனால் கொண்டு வந்துட்டேன், நீங்கள் வேணால் ஈவினிங்லேருந்து கீழே வந்து சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண் கிளம்பிட்டா. போகும்போது, என்ன எந்த ஒரு திமிரோ பந்தாவோ இல்லாமல் ரொம்ப எளிமையாக இருக்காங்க இவங்க என்று மனதுக்குள் நினைத்து கொண்டும் சென்றாள் அந்த பணிப்பெண். பசியோடு தட்டை திறந்து பார்த்தவளுக்கு தலையே சுற்றிவிட்டது. அதில் வகை வகையான உணவுகள் இருந்தது. ஒரு வேளை சாப்பிடுவதற்கு இத்தனை வகையான உணவுகளா என்று யோசித்து கொண்டே பசியோடு அனைத்தையும் வேக வேகமாக சாப்பிட்டு முடித்தாள். பிறகு என்ன செய்வதே என்று தெரியாமல் பால்கனியில் நின்று சற்று நேரம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அதன் பிறகு களைப்பு ஏற்பட்டதால் சற்று நேரம் தூங்கியும் விட்டாள். அலுவலகத்தில் சிவனும் அவனது பணிகளை வேகமாக அனைத்து முடித்துவிட்டு சற்று தனது சேரில் சாய்ந்து ஓய்வு எடுத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கே வந்த பிஏ, சார் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பட்டுமா என்று கேட்டார். ஓகே விமல், யூ கேன் கோ நோ என்றார் சிவன். அப்பொழுது சற்று
தூரம் சென்று தயங்கியவரே வந்தான் விமல். என்ன விமல், என்னாச்சு? சார் ஒன்றும் இல்லை, மேடம் வீட்டிலேருந்து வரும்போது எந்த திங்ஸும் கொண்டு வரல, அதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் ஏதாச்சும் நான் வாங்கிட்டு வந்துட்டுமா என்று கேட்டான் விமல். என்ன, எந்த திங்ஸும் கொண்டு வரலையா பார்வதி கேட்டான் சிவன். ஆமாங்க சார். ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாது, கிளம்பு விமல் என்று கூறியவன் உடனே தனது காரில் ஏறி டிரைவரை ஒரு ஷாப்பிங் மாலுக்கு செல் என்று உத்தரவிட்டான். அவனுக்கு தெரிந்த சில ஆடைகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தான் சிவன். வீட்டினர் நுழைந்ததும் வேலையாட்களிடம் எங்கே பார்வதி என்று கேட்டார். சார் மேடம் காலையிலேருந்தே ரூமில் தான் இருக்காங்க, கீழே வரவே இல்லை என்றான். சரி என்று இவனும் உள்ளே சென்றான். பார்வதி தூங்கி கொண்டிருந்தாள். அவள் தூங்குவதை பார்க்கும்போது ஒரு சிறு குழந்தை அழகாக தூங்குவதாக எண்ணினான். தூங்கும்போது கூட என் பொண்டாட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்கா என்று மனதுக்குள் சிரித்து கொண்டான். இன்னும் கொஞ்ச நேரம் அவளது அழகை ரசிக்க நினைத்தவன் அவளை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக நின்று அவளுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். எங்கடி இருந்த இத்தனை நாளா? கல்யாணமே வேண்டாம் என்று இருந்த என் வாழ்க்கையில் உன்னை பார்த்த அப்புறம் உன்னை விட்டு கொடுக்க மனசே வரலை. அதான் உங்கள் அத்தை 50 லட்சம் கேட்டதும் 1 கோடி ரூபாய் கொடுத்து உன்னை உடனே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் என்று மனசுக்குள் பேசி கொண்டிருந்தான் அவளுடன். இந்த கல்யாணம் உனக்கு விருப்பமான உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட நான் கேட்கல. ஏன்னா கேட்டால் நீ போய் இல்லை இதில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவியோன்னு தயக்கம் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் உன்னை கேட்காமலே கல்யாணத்துக்கு உடனே முடிவு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட கோபமாக பேசுகிறதுக்கு காரணம் கூட நீ காரில் வரும்போது அழுதுகிட்டே வந்தடி. ஏதோ விருப்பம் இல்லாமல் நான் உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண மாதிரி நீ அழுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் உன்னை திட்டிட்டேன்டி என்று மனதுக்குள்ளே அவளுடன் பேசி கொண்டிருந்தான். சாரிடி பொண்டாட்டி என்று மனதிற்குள்ளே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தான். நன்றாக தூங்கி கொண்டிருந்தவள் திரும்ப படுக்கவும் யாரோ தன்னை நின்று பார்ப்பது போல உணர்ந்தவள் கண் விழித்து பார்த்தாள். அங்கு நின்றிருந்த சிவனை கண்டதும் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள். ஏய் மெதுவா மெதுவா, ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? நான் தான் உன் புருஷன், வேற யாரும் இல்லை சரியா? இப்படியா அடிச்சு பிடிச்சி எந்திரிப்பீங்க? நானே பயந்துட்டேன்னு ஒரு நிமிஷம் என்று சிரித்தான் சிவன். இல்லை, கொஞ்சம் அசதியாக இருந்துச்சு, தலை வேற ரொம்ப வலிச்சுது, அதான் அப்படியே படுத்துட்டேன், அதான் நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கு, சாரி என்றாள் பார்வதி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், இதுக்கெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை, புரியுதா என்றவனை பார்த்து சரி என்று தலையை அசைத்தாள். ஆமாம், நீ இன்னும் ட்ரெஸ் மாற்றாமல் இப்படியே இருக்க என்று அவன் கேட்டதும் அவள் மெதுவாக சங்கடமாக போய் கூறினாள். எடுத்து வரலான்னு தான் நினச்சேன், ஆனால் அத்தைக்கிட்ட சித்திக்கிட்ட எவ்வளவோ கேட்டேன், அவங்க எதுவுமே தரலை, எனக்கும் வேற வழியில் தெரியல, அதான் அமைதியாக வந்துட்டேன் என்றாள் பார்வதி. சரி பரவாயில்ல, இந்தா உனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம கீழே போய் சாப்பிடலாம் என்றான். அந்த கவரை பிரித்து பார்த்தவுடன் அவள் உள்ளம் மிகவும் சந்தோஷம் அடைந்தது. அதை எடுத்துக்கொண்டு துணி மாற்ற சென்றவளை அவனது குரல் தடுத்தது. இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா எனக்கு அவ்வளோவா ட்ரெஸ் செலக்ட் பண்ணி பழக்கம் கிடையாது, ஏதோ எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்போதைக்கு கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்புறம் நம்ம 2 பேரும் போய் உனக்கு தேவையானதையெல்லாம் வாங்கிக்கலாம் என்று கூறினான். சரியென்று தலையசைத்து விட்டு துணியை மாற்றச் சென்றவளை, என்னன்னா கேட்டதுக்கு பதிலே சொல்லாமல் நீ பாட்டுக்கு கிளம்பி போற என்றான். உனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா என்ன கேட்டேன், நீ ஒன்றும் பதிலே சொல்லவே இல்லையே என்று அவளோடு அவளது முகத்தை பார்த்து கொண்டே கேட்டான். அவளும் தன்னை குறுகுறுவென்று பார்த்திருக்கும் அவனின் முகத்தை எல்லாம் பார்க்க வெக்கப்பட்டு தலைகுனிந்தபடியே ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு என்றாள். ஓகே சரி, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நம்ம கீழே போய் சாப்பிடலாம் என்றான். பாத்ரூம்குள் சென்றவள் குளித்துவிட்டு ட்ரெஸ்ஸையும் மாற்றி கொண்டு வந்தாள். கதவு திறக்க சத்தம் கேட்டு திரும்பியை பார்த்தவன் ஒரு நிமிடம் தன்னையே மறந்து உறைந்து நின்றான். வானத்திலிருந்து நிலவே கீழே இறங்கி வர்ற மாதிரி அவளை பார்த்ததும் அவ்வளவு பிரகாசமாய் இருந்தாள். அவள் அழகில் ஒரு இடம் சொக்கித்தான் போனான் சிவன். தன்னை மெய்மறந்து பார்ப்பவனை பார்த்ததும் அவளுடைய முகம் வெட்கத்தில் சிவர்ந்தது. அவன் அருகில் வந்தவள், எங்க நான் ரெடி, சாப்பிட போலாமா என்று கேட்டாள். அவள் குரல் கேட்ட பிறகுத்தான் நிஜ உலகத்திற்கே வந்தான் சிவன். போலாமே, ஒரு 5 மினிட்ஸ் என்று கூறிவிட்டு அவனும் சென்று ஃப்ரெஷ்ஷாகி ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு வெளியே வந்தான்.
பிறகு இருவரும் கீழே சென்று இரவு உணவை சாப்பிட்டு முடித்தனர். சரி, நீ மேலே போய் ரூமில் இரு, எனக்கு ஒரு ஃபோன் பேச வேண்டி இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன் என்று கூறி வெளியே சென்றான். சற்று நேரம் நின்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மெல்ல மாடி படியேறி தன் அறையை வந்து அடைந்தாள். கதை நாளை தொடரும். கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.